யூனிவர்சல் டைட்டில் தான் அது. ஸோ இஎம்ஐ இல்லாமல் யாராலே இருக்க முடியாது போல் இருக்கே, அப்படி ஒரு லைஃப்பில் நம்ம வந்திருக்கோம். நல்லதும் கெட்டதும் கரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ணால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இஎம்ஐ, இல்லையா? வீடு வாங்குறதுலேருந்து வண்டி வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் உதவுது. ஆனால் அது தப்பாக நம்ம ஓவராக பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான். ஸோ எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அது. பட் அதை ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தோட ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம வரவேற்போம். அவர் ஜெயிக்கணும். இந்த காலத்தில் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது, எந்த காலத்துலேயும் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம போட்ட காசை நமக்கு திரும்பி வரணும், அதுலேருந்து அட்லீஸ்ட் 10 20 நமக்கு அதிகமாக கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு வரணும். அண்ட் ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். எஸ். ஸோ அதே மாதிரி படத்தோட டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் நடிக்கும்போது டைரக்டர்ஸ் நமக்கு கதை சொல்லும்போது நடுவில் நாங்கள் கேட்போம், நீங்கள் யாரோட அசிஸ்டண்ட் அப்படி கேட்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விக்ரமன் சாரோட அசிஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். KS ரவிக்குமார் சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட நான் படங்கள் பண்ணியிருக்கேன். சுந்தர் சி சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய நல்ல புதிய தயாரிப்பாளர் கூட நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் ஒரு ஜெனரேஷன்ஸாக வருவாங்க. எந்த ஸ்கூல்லேருந்து வராங்க? ரொம்ப சந்தோஷம், பேரரசு சாரோட ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண தன்யா, ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் படத்தில் நடித்த ஆதவன் சார், நிறைய இன்னும் நீங்கள் நடிக்கணும். உங்கள் ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் வருஷத்துல 2-3 படங்கள் பண்ணுங்க சார். அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதீங்க. We want you to see more. And Pandi, you also. I think I worked with you long back, இல்லையா? சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. So you should work more. And everybody, and the hero of the today's function, you look so cute. So all the best to you. I hope this film is a grand success. நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐம் சாரி. ஆடியோ கொஞ்சம் மீன்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் எனிவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், ஃபுல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிறைய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் ஆகணும். கைக்குட்டை ராணி, ஓகே. எப்போவுமே லைஃப்பில் ஏதாவது நம்ம புதுசாக பண்ணணும், நம்மளே டிஸ்கவர் பண்ணணும், புதுசாக ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு ஓடுற நதி போல் இருக்கணும்னு எனக்கு எப்போவுமே தோணும். ஒரே இடத்துல நம்ம இருந்தால் அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவனா, புதுசாக ஏதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும், நமக்குள்ளே இருக்கிற எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஏதாவது வகையில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும்படமை நான் டைரெக்ஷன் பண்ணேன். இந்த படம் இதே பிரசாதில் பிரசாத் மல்டிமீடியாவில் ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு 15 வீக்ஸோட டைரெக்ஷன், ஷார்ட் டேர்ம் டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் நாம் ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும். அதில் எங்கூட 8 பசங்க படித்தாங்க. ஆல் த பாய்ஸ், ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் அண்ட் த மோஸ்ட் சீனியர். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் வேலிடேட்டரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது. சர்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன். பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம், எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இதே ஸ்க்ரீனில் என்னோட கைக்குட்டை ராணியை ஷோ போட்டாங்க. ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன், ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபில்ம். இந்த ஃபில்ம் ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜனவரி மாதத்தில் நடந்தது. அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு, டெல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு. அதே மாதிரி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட இது. ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. மெல்ல நான் ரிலீஸ் பண்ணிடுவேன்.
தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்தின் முன்னணி நடிகர்களுக்கும் எதிர்காலத்தில் நடிகர்களாக போக உருவெடுக்க போகிற அனைத்து பத்திரிகையாளர்களும் இன்னைக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுலே ஈஸியான தொழிலாக தெரியுது. முதல்ல அது கஷ்டம். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்க போகணும்னா சிவாஜி சார் படத்தோட வசனத்தை எல்லாம் நம்ம பேசி ஒவ்வொரு நடிகர்கள் மாதிரியும் நம்ம நடித்து காட்டி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு சீன் நடிக்கிறதுக்கே அவ்வளவு டெஸ்ட் மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சர்வசாதாரண எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கோம். அப்படியே இறங்க வேண்டியதான் காலத்தில். ஆக இது என்னுடைய குடும்ப விழான்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அசிஸ்டண்ட்டு தரணி, தரணிக்கு அசிஸ்டண்ட்டு பேரரசுக்கு அசிஸ்டண்ட்டு சதாசிவம். ஸோ என் கொள்ளு பேரனோட படம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் சினிமா. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இயக்குனர் இமயம் பாரதிராஜா, பாக்கியராஜனை, அதுக்கப்புறம் பார்த்திபன் பாண்டியராஜன் அப்படின்னு அவர் கொள்ளு பேரனுக்கும் கொள்ளு பேரன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிற மிகப்பெரிய தாத்தா. ஸோ இந்த மாதிரி தாத்தாக்களாக இங்கே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கோம். இந்த இஎம்ஐ இது உண்மையிலுமே சதாசிவத்துக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த டெபிட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், ப்ரொடியூசர் அழகாக சொன்னார், இஎம்ஐ கட்ட முடியாமல் கெட்டவனும் உண்டு, இஎம்ஐ கட்டி தப்பிச்சு வாழ்ந்தவனும் உண்டு. 2 விதமான இஎம்ஐ சொன்னார். எக்ஸ்ட்ராடினரி மணி இன்ட்ரெஸ்ட் அதில் போய் மாட்டினான்னா அவன் காலி, ஈஸி மணி இன்ட்ரெஸ்ட்டில் மாட்டினான்னா அவன் தப்பிச்சிடும். ஸோ இஎம்ஐங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல பேங்க்கில் போய் கரெக்டான வட்டியில் இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா நம்ம அகலக்கால் வைக்காமல் நம்ம தகுதிக்கேற்ப கடனை வாங்குபவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நம்ம தகுதியை மீறி கடன் வாங்கினோம்னா தான் கண்ணாமூலி திருகி, கண்ணு பிதுங்கி, நாக்கு தள்ளி மற்ற விஷயமெல்லாம் நடக்கும். என்ன தயாரிப்பாளர் சார், உங்களுக்கு இந்த இஎம்ஐ கண்டிப்பாக அறுவடை ஆகிடணும். ஏன்னா அந்த படத்தில் எல்லா விஷயத்தையும் டைரக்டர் நடிகர் நம்ம சதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மிக பெரிய கைத்தட்டல் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்காரு. பாவம் அலைஞ்சிருப்பார் போட்டு, யார் பின்னாடி அலைஞ்சு வேஸ்ட்டு, எல்லாம் அவ்வளோ இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க. முதல்ல அந்த காலத்தில் நடிகர்கள் வந்து நடிப்பில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. பாக்கியராஜன்லாம் வந்து எங்கள் ஊரில் தான் ஷூட்டிங், மேட்டுப்பாளையத்தில் அந்த சந்தில் உட்காந்துட்டு அந்த சந்திலேயே படத்தை முடிச்சுட்டார். எவ்வளவு சிம்பிளாக, எவ்வளவு அருமையாக, எவ்வளவு உணர்வு கலைநயம் மிக்க ஒரு காதல் கதையை எவ்வளவு அற்புதமாக ஒரே ஊரில் ஒரே தெரு தான் மேக்சிமம் அந்த படத்தில். எதிர்கால வீடு, அதே தெருவில் ஒரு ஹீரோ வருவான், இவர் லவ் பண்ணுற பொண்ணு. அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லவ் ஸ்டோரியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த யதார்த்த சினிமாக்கள் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. இன்றைக்கி தான் நான் ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு போகிறேன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். ஃபோனில் என்ன அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னார். என்னங்க ஆடியோ ரிலீஸு? அவர் ரொம்ப கோவிச்சு விட்டார். இஎம்ஐன்னு ஒரு படம். சரிங்க, இப்போ இல்லை எங்கேங்க தமிழ் படம்? முதல்ல எல்லாம் வெளிமாநிலத்திலேருந்து நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும், அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்ம்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிந்திலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து தமிழில் நடிக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க. தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையாக நினைச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்கள் நிறைய பேர் மலையாளம், கர்நாடகாவிலேருந்தெல்லாம் வந்து தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறதுலையே 5வது இடத்துல 6வது இடத்துல இருக்கிறது தமிழ் சினிமா. இன்னைக்கெல்லாம் தெலுங்கு சினிமா நம்பர் 1 இருக்கு, மலையாள சினிமா நம்பர் 2 இருக்கு, கர்நாடகா சினிமாவும் நல்லா இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? கிரியேட்டர்கள் இங்கே இருக்காங்க, இல்லாமல் இல்லை. சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை. சரியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இப்போ அவங்க பூட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இந்த படம் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார். ஏனென்றால் முதல்ல